அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் தேசிய கீதத்தை முதலில் போடு, தமிழ் தாய் வாழ்த்தை கடைசியில போடு, அதை பண்ணு இதை பண்ணு, வேட்டியை தலையில கட்டிக்கொண்டு வேட்டியை இடுப்பில கட்டி இருக்கிறாய் என்றெல்லாம் ஒரு கவர்னர் கேட்டால், இந்த கவர்னரால் ஏற்படுகின்ற எரிச்சல் மோடியின் மீது திரும்புகிறது என்பதை பாஜக காரன் புரிந்து கொள்ளவில்லையே. இந்த ஆளை அடக்கி வைத்திருக்க வேண்டாமா? இவர் மீது வழக்கு போட்டு கோர்ட் தீர்ப்பு கவர்னருக்கு எதிராக சொன்னது, நீ எதற்காக எல்லா தீர்மானங்களையும் குண்டிக்கு கீழே போட்டு உட்கார்ந்து கொள்கிறாய் என்று சுப்ரீம் கோர்ட் கேட்டது. அவமானம் தானே? அப்படி கேட்பது மத்திய அரசாங்கத்தை கேட்பது மாதிரி தானே? யூ ஆர் தி ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆகவே இதெல்லாம் புரியவில்லை. உடனே பாஜக காரன் இவனை திட்டுகிறானே தவிர சம்பந்தம் இல்லாமல் மோடியின் மீது பழி போடுகிறார்கள். ஒரு அரசாங்கத்தில் நிதி இலாக்காக்கள் எல்லாவற்றையும் பிரிவினை செய்து வைத்திருக்கிறது. வேண்டுமென்றால் புதிய வரியை நீ உருவாக்கிக்கொள், உனக்கு அதுக்கான உரிமை இருக்கிறது. பத்திரத்துறை பிரிவு வருகிறது, பெட்ரோலிலிருந்து வருகிறது, கல்லிலிருந்து வருகிறது, சாராயத்திலிருந்து வருகிறது, ஏதோ ஒன்று செய்து கொள். ஆனால் ஒன்றும் இல்லாமல் எதற்கு எடுத்தாலும் அவனை பேசினான். அவன் மணிப்பூர், ஜார்க்கண்ட் எல்லாம் பிச்சை எடுக்கிற நிலைமையில் இருக்கிறான். இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தை எவ்வளவோ சிறப்பாக கொண்டு வந்து விட்டார்கள். நீ எல்லாம் ஆட்சி நடத்துகிறாய், 5 ஆண்டுகள் ஆட்சி நடத்தியிருக்க, 5 லட்சம் கோடி கடன் வாங்கி வைத்திருக்கிறாய். அதுக்கு மாதம் 80,000 ரூபாய் வட்டி கட்ட வேண்டும். அடுத்து வருகிற ஆட்சி கட்டி இதை நடத்த முடியுமா? முதலுக்கும் திருப்பி கொடுக்க வேண்டும். வட்டி மட்டும் 80,000 கட்ட வேண்டும். வட்டி மட்டும். எங்கேயாவது உலகத்துல 5 லட்சம் கோடி கடன் வாங்கி மாதம் 1000 ரூபாய் வீட்டுக்கு கொடுப்பானா? மாதம் 3000 கொடுப்பானா? 2000 கொடுப்பானா? 10,000 கொடுக்குறேன். அது வேற விஷயம். நீ செய்யறத அவனும் செய்வான். அப்புறம் சரி வா, 2 பேரும் ஆளுக்கு ஒன்று, அப்புறம் போ, இது சரியா வராது என்று மாற்றி சொன்னால் என்ன? அது வேற, இது எனக்கு தெரியாது, அவர்கள் கட்சி. அப்புறம் இதுதான் உங்களுடைய வாழ்க்கை முறை என்று நீ பழக்கி விட்டால் 5,000க்கு 10,000 கொடுக்குற ஆட்சிக்கு வருவானா மாட்டானா? அப்புறம் நீ 20,000 கொடு. அப்புறம் நம்ம மார்ட்டின் மாதிரி பரிசே கொடுக்காமல் பரிசீட்டடி. இந்த மாதிரி தானே நாடு போகும். ஆகவே இது எதிலும் முறை இல்லை என்று சொல்லுகிறேன். ஒன்றிலும் முறை இல்லை. இந்த ஆட்சி 12 கட்சிகள் கூட்டணி என்ற பெயராலே ஊமைகளாகிவிட்டன. அப்புறம் அது வளரவில்லை என்று சொல்கிறாய். வெட்கமா இல்லை காங்கிரஸுக்கு? நாங்கள் அதிகாரத்தில் பங்கு வந்தால் வளருவோம் என்று சொல்வாய். கட்சி நடத்தினால் வளருவாயா? அதிகாரத்தில் பங்கு வந்தால் வளருவாயா? அதிகாரத்தில் பங்கு வந்தால் என்ன செய்யலாம் என்றால், அந்த 10 மந்திரி அவனவன் துறையில் அடிக்கலாம், நீ 2 துறையை வாங்கி கொண்டு நீ அடிக்கலாம். இதானே இப்ப. அதாவது கொள்ளையை முழுமையாக நீ அடிக்காதே, எங்களுடைய வாக்கு வங்கியும் சேர்ந்துதான் நீ ஆட்சிக்கு வந்திருக்கிறாய். ஆகவே எங்களுடைய வாக்கு வங்கிக்கு ஏற்ப 2 மந்திரி பதவி வந்தால் நாங்கள் அந்த 2 துறையில் கொஞ்சம் சுரண்டிக் கொள்வோம்.